நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே உள்ள மக்கிரிபாளையம் பிரிவு சாலையில் மோடமங்கலத்தில் இருந்து சவுந்தரராஜன் நந்தினி தம்பதியினர் பள்ளிப்பாளையம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சங்ககிரியில் இருந்து வேகமாக வந்த மாருதி எர்டிகா கார் ஒன்று இருசக்கர வாகனத்தின் பின்னால் மோதியது. இடித்த வேகத்தில் கார் நின்றுவிட இருசக்கர வாகனத்தில் இருந்த தம்பதி சாலையில் விழுந்தனர். அந்த பைக் மட்டும் சாலையில் தனியாக ஓடியது. சாலையில் தனியாக பைக் மட்டும் செல்வதைக் கண்டு மக்கள் சாலையை நோக்கி ஓடி வந்தனர். விபத்தில் சிக்கிய பைக் ஆளில்லாமல் சாலையில் தனியாக ஓடி வந்ததைக் கண்டு சிலர் மிரண்டு நின்றனர். தம்பதியினர் இருவரும் பலத்த காயமடைந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த பைக் மட்டும் ஆளே இல்லாமல் நீண்ட தூரம் சென்று சாலை தடுப்பில் மோதி விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விபத்து குறித்து வெப்படை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஹரியானா கொள்ளையர்களின் கண்டெய்னர் லாரி தறிகெட்டு ஓடியதும் இதே காவல் நிலைய எல்லையில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக குமாரபாளையம் செய்தியாளர் யவன சோழன் மற்றும் வேல்ராஜ்.